அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ், 10th சென்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையப்பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு காம்பஸ் என்ற பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய நாள் பயிற்சியாளர் JCHCF வி ராமசாமி சார் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காம்பஸ் அப்படின்னு பார்த்த உடனே வித்தியாசமா இருக்கு, இது என்னடா அது அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் நம்ம குமரேசன் சாரோட அந்த நோட்டு அந்த டாபிக்கை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. வித்தியாசமான சிந்தனை, வித்தியாசமான பயிற்சிக்களம், வித்தியாசமான ஒரு அனுபவமா அமையறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த வகையில உங்கள் அனைவரையும் மாதம் நற்பொருள்களை சந்திக்கிறச்சு ஒவ்வொரு விஷயம் புதுசா நானும் கத்துக்கிறேன். ஸோ அந்த வகையில இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களையும் மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். நான் எப்பவுமே புக்கை ரெஃபர் பண்ணி பண்ணுவேன். இந்த தடவை ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சியா செய்யலான் இருக்கேன். ஒருகை ஓசை அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த படத்துக்கு ஏன் ஒருகை ஓசைன்னு பேர் வச்சாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? அது பாக்யராஜ் நடிச்ச படம். அந்த ஹீரோ பேச முடியாது நினைக்கிறேன். எக்ஸலண்ட். ரமேஷ்க்கு நல்லா ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஒரு கை எப்பவுமே ஓசை தராது, அந்த ஒரு கையோட இன்னொரு கை சேர்ந்தாதான் ஓசை கிடைக்கும் இல்லையா? சோ அந்த வகையில ஒரு கை ஓசைங்கிற படத்துல அந்த தலைப்போட நான் கனெக்ட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நான் என்ன பாக்குறேன்னா, பிசினஸ் கம்யூனிகேஷன்ங்கிறத எப்படி பாக்குறேன்னா, அது ஒரு கை ஓசை இல்லை, அது இருக்கை ஓசை. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அந்த வகையில இருக்கை ஓசை அப்படிங்கிற டாபிக்ல தான் நம்ம சில விஷயங்களை பேச போறோம். ஏன்னா பிசினஸ் அப்படிங்கிறது நம்ம போய் கடையில போய் பொருளை வாங்குறச்சே நம்ம காசு கொடுக்குறோம், நமக்கு பொருள் கிடைக்குது. அதையும் தாண்டி சில சந்தோஷமான விஷயங்களும் இருக்கும், சில வேற மாதிரி அனுபவங்களும் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த வகையில இந்த பிசினஸ் கம்யூனிகேஷன் நமக்கு எப்படி எல்லாம் பயன்படுதுங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். எனக்கு ரொம்ப ஸ்லாகிச்சு பேச வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, அதனால அப்படியே ரொம்ப கோர்வையா தான் பேசிட்டு வரும். நடுவில் கேள்விகள் கேட்பேன், அப்ப நீங்க மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் அது நம்மள முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ற மாதிரி இருக்கணும் சார். எக்ஸலண்ட், அருமையான பதில், நன்றி. அப்போ இந்த பிசினஸ் ஃபார்முலேஷனுக்கு மேடம் சொன்ன மாதிரி ஒரு இருக்கை ஓசை நல்லா சத்தமா வரணும்னா நம்மளும் வளரணும், நம்மள்ட்ட வியாபாரம், அதாவது நம்மள்ட்ட வரக்கூடிய கஸ்டமரும் வளரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில நான் ஒரு அக்ரனம் பார்த்திருக்கேன். அந்த அக்ரனம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளை தான் பார்க்க போறேன். ஒரு நல்ல பிசினஸ் கம்யூனிகேஷன், பஸ்காம் அப்படிங்கிறது எப்போ ரொம்ப சிறப்பா இருக்கும்னா, கேர் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மள்ட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸ்ட காமிக்கக்கூடிய கேர் ஆகட்டும், இல்ல கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட காமிக்கக்கூடிய கேர் ஆகட்டும், இது ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேங்க. என்னோட லைஃப்ல நான் கனெக்ட் பண்ணி பாக்குறேன். நான் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருந்தப்போ எனக்கு எப்படின்னா, சிஎம்சில ஒரு ப்ராடக்ட் உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அந்த ப்ராடக்ட்டுக்கு எப்படி போறதுன்னா, அவங்க மாசத்துக்கு ஒரு தடவை தான் எங்களை பாக்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல நான் வித்தியாசமான முயற்சிகள் ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக என்ன பண்ணேன், ரான்டாக்னு ஒரு ப்ராடக்ட், அது சிரப் ஃபார்ம்ல வந்தது. அது பீடியாட்ரிஷியன்ஸ் கையை வச்சாங்கன்னா அந்த ப்ராடக்ட் எனக்கு நல்ல சேல்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் ஸ்டார்டட் யோசிச்சு பார்த்தேன், எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு மல்லாக்கப்படுத்தி யோசிக்கிற மாதிரி யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நைட் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு லெட்டர். இந்த லெட்டரை நான் எப்படி டிஃப்ரெண்டா எப்படி எழுதினேன்னா, ஐ எம் அ நியூலி பார்ன் பேபி, ஐ நீட் யுவர் நர்ச்சரிங் கேர் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்க்கு இந்த ரான்டாக்கு ஒரு லெட்டர் எழுதினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எழுதினாங்க. எழுதிட்டு கரெக்டா ஒரு அடுத்த வாரம் போய் பாக்கறச்சு, சார் ரான்டாக் சிரப்னு ஒண்ணு அப்படியே என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஓ, யூ ஒன்லி ரோட் தட் லெட்டர், நோ, இட் இஸ் வெரி நைஸ் அப்படின்னாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, எங்க 2 பேருடைய அந்த இது நல்ல ஸ்ட்ரென்த் ஆச்சு. அதுக்கப்புறம் சீஃப் கிட்டையும் போறச்சு, அந்த கூட இன்னொரு டாக்டர் எல்லாருமே சேர்ந்து இருப்பாங்க.
ஒரு ஹாலில் உட்காந்து பேசுற மாதிரி. அப்போ டாக்டர் சொன்னாங்க, இவர் வந்து ஹி ரோட் அ லெட்டர், இப்போ அந்த ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி லெட்டர் எழுதியிருந்தார். தட்ஸ் அ நாவல் வே. அதாவது அரைச்சமாவே அரைக்காம கொஞ்சம் வித்தியாசமா செய்யணுங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா சரி வி வில் பிளேஸ் த ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரே நாள்ல நடக்கல, அது தொடர்ந்து அடிக்கடி ரிமைண்டர் பண்ணிட்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 30 பாட்டில் ஆர்டர் கிடைச்சது. நான் சொல்றது வந்து அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணி ஒரு 6 மாசத்துல நான் பை த டைம் நான் ரிட்டையர் ஆகி வரைச்சு அந்த ப்ராடக்ட் வந்து சிஎம்சியில் மோர் தென் 5,000 பாட்டில்ஸ் வந்து உள்ள we have supplied. வேற யாருமே கிடையாது, நாங்க மட்டும்தான். இது எதனால சாத்தியமாச்சுன்னா ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மை கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நான் பாக்குறேன். அடுத்தது ரெஸ்பெக்ட். அதாவது எனக்கு வரக்கூடிய, நான் காந்தி சொல்ற மாதிரி நமக்கு வரக்கூடியவங்க அத்தனை பேருமே ஏதோ ஒரு தேவைக்காக தான் வராங்க அப்படின்னு அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்கள திங்க் பண்ணி அவங்கள வந்தவங்களை கூப்பிட்டு உக்காத்தி வச்சு அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யற அந்த மரியாதை இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு அலாதியான ஒரு விஷயம். அதை நம்ம கரெக்டா செஞ்சுட்டோம்னா அந்த அவங்களையும் மதிச்சு அவங்க வந்து எதுக்காக வந்திருக்காங்கிறதையும் தெரிஞ்சுட்டு அந்த அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு கன்சர்ன் இருக்கு பாருங்களேன், அது வந்து ஒரு பெரிய விஷயமா பாக்குறேன். இப்போ ரீசெண்டா ஒரு புக்ல படிச்சுட்டு இருக்கேன். ஆனந்த விகடன்ல வந்து மதுரையை சேர்ந்த ஒரு நபர், அவர் வந்து ஒரு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா இருந்து தனியா பிசினஸ் பண்றாரு. அவர் வந்து ஒரு புக்கை எழுதியிருந்தாரு, ஒரு தொடர் எழுதுறாரு. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி எழுதுறாரு. அதுல வந்து ஒரு இன்சிடென்ட் எழுதியிருக்காரு. அவருக்கு திடீர்னு மதுரையில இருந்து மெட்ராஸ்க்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், டே டைம் டிராவல் பண்ணணும், பயங்கர தலைவலி. அப்போ ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுற சமயத்துக்கு அது இந்த பஸ் வந்து ஒரு இடத்துல நிறுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல நிறுத்தரிச்சு இவர் போறாரு. பசி ரொம்ப சாப்பிடாமலும் இருக்க முடியல, சாப்பிட முடியல. ஆனா சாப்பிடுற சமயத்துல அவருக்கு உடம்பு முடியலங்கிறச்சு அந்த சர்வ் பண்றவங்க அவருக்கு வெந்நீர் எடுத்துட்டு வந்து ஒரு டம்ளர்ல கொடுக்குறாங்களாம். சோ இவருக்கு என்ன தேவைங்கிறத அவங்க பார்த்துட்டு அந்த டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குற அந்த ஆஸ்பெக்ட் வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுதான். சோ இது வந்து ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது. நமக்கு வரக்கூடிய கஸ்டமர் யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்கள வந்து நம்ம கண்டிப்பா மரியாதையோட நடத்தணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்ச இன்னொரு விஷயம், ஒரு பெரிய எக்ஸிபிஷன் நடக்குது டெல்லியில. அந்த எக்ஸிபிஷன்ல இட்லி மேக்கிங் மிஷின், அதாவது ஒரே நிமிஷம் ஒரு குறுகிய காலத்துல நிறைய இட்லிகளை ப்ரிப்பேர் பண்ற ஒரு மிஷின் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு சாதாரணமா ஒரு வேஷ்டி கட்டிட்டு மேல ஒரு சட்டையை போட்டுட்டு ஒருத்தர் வராரு. அந்த மிஷின் கிட்ட இருக்கிறவர்கிட்ட போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாரு. அங்க இருக்கிற கூடியவர் வந்து இவரோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இவருக்கா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் நடக்கிறது பேசுறத பார்த்த உடனே அந்த ஆர்கனைசர் அங்கேருந்து வர்றாரு. வந்த உடனே என்ன அப்படின்னு பாக்கறச்சு இவர் வந்து அந்த சேல்ஸ்மேன் வந்து தயங்குறத பார்த்த உடனே இவர் வந்து கம்ப்ளீட்டா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச உடனே அந்த வேஷ்டி கட்டிட்டு இருந்த நபர் வந்து அந்த பையன்கிட்ட, வரவங்க எல்லாரையுமே நீங்க வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க ஜி, நான் வேஷ்டி கட்டிட்டு வந்தேங்கிறதுக்காக என்ன இந்த மாதிரி நினைக்காதீங்க, நான் வேற யாரும் இல்ல, கோயம்புத்தூர் அன்னபூர்ணா கௌரி சங்கர் ஹோட்டல்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த அவங்களோட ஓனர் வந்து நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன். ஸோ வரக்கூடிய கஸ்டமரை நீங்க ட்ரெஸ்ஸை மட்டும் பார்த்து எடை போடாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தான் பண்ண தப்பு தெரிஞ்சதுங்க. ஸோ வரக்கூடிய கஸ்டமர்ஸை கண்டிப்பா மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ சில இடங்கள்ல பார்த்திருப்போம், நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், அதை நம்ம போய் வந்து அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தோம்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. அதே மாதிரி நம்மளே சில இடங்கள்ல தப்பு பண்ணியிருப்போம். அந்த நம்ம பண்ண தப்பை வந்து எப்பவுமே நம்ம பண்ண தப்பை நம்ம ஒத்துக்க மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம நம்ம பண்ண தப்பையும் நம்ம ஒத்துக்கிறச்சு என்ன ஆகும்னா யூ அப்ரிஷியேட் அண்ட் யூ அக்செப்ட். அதனால என்ன ஆகும்னா பல நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கேர், ரெஸ்பெக்ட், அப்ரிஷியேட் அண்ட் அக்செப்ட்ங்கிறதுல பாக்குறோம். அந்த அப்ரிஷியேட்டுங்கிறச்சே எனக்கு வந்து நான் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இபியில வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன் வெள்ளூர்ல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறச்சே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, நல்லா பண்ணோம். அதை பார்த்துக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, சார் நல்லா பண்றீங்க சார் அப்படின்னாரு. அப்புறம் என்னை பத்தி அடுத்தவங்ககிட்ட பேசுறச்சு அவர் எப்படி பேசியிருக்காருன்னா, சார் வந்து எப்பவுமே சஃபாரியில தான் வருவாரு, சஃபாரி போட்டு அழகா வந்து எடுக்கிறாரு பாருங்க ட்ரைனிங்க, ரொம்ப நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்லி அவர் ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு. அவர் ரெஃபரன்ஸ் கொடுத்து இன்னும் 2-3 சென்டர்ஸ்ல போய் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அடுத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பாராட்டுறச்சே அவங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கண்டிப்பா பாராட்டுவாங்க அப்படிங்கறதுதான். அக்செப்ட் அப்படிங்கறச்ச அதுவும் நான் வந்து சில இடங்கள்ல தப்பு பண்ணிருப்பேன். அந்த தப்பை வந்து ஒத்துக்கிறதுக்கு உண்டான கட்ஸ் நமக்கு வேணுங்க. இது பாக்குறச்சே எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஐஎம்ஏவோட ஜேசிஐயும் சேர்ந்து டாக்டர்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ்க்காக நாங்க வேலூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல மெடிக்கல் கேம்ப் போட்டோம். அந்த மெடிக்கல் கேம்ப் போட்டு சடனா டிஸ்கஸ் பண்ணதான் இங்க இருக்கிற ஜேசி மெம்பர்ஸ் அத்தனை பேருக்குமே தெரியும். சில ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து ரொம்ப டைம் எடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. சிலதெல்லாம் வந்து அந்த அவசரமா பண்றச்சு என்ன ஆகும்னா ஒரு குறிப்பு ஒரு 2 நாள் 3 நாள் தான் கேப் இருக்கும். அதுக்குள்ள நம்ம அந்த ப்ரோக்ராம பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் வரும். அந்த மாதிரி பண்றச்சு என்ன ஆயிடுச்சு, அந்த வரிசையா 2 நாள் ஸ்கூல் லீவ் வந்ததுனால எங்களால வந்து நிறைய மக்களை அழைச்சிட்டு வர முடியல. அந்த சமயத்துல எல்லாம் வந்துட்டாங்க, டாக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. டாக்டர்ஸ் அவுட் நம்பர்டு தி பேஷண்ட்ஸ். அப்புறம் எல்லாம் மொபைலைஸ் பண்ணி என்னுடைய நண்பர் வந்து பெருமுகையில இருக்காரு, அவர் அங்கேருந்து மொபைலைஸ் பண்ணி எல்லாரும் அழைச்சிட்டு வந்துட்டார். ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலிடேஷன்ல எல்லாரும் பேசுறாங்க. நான் வந்து அந்த இதுக்கு வந்து ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரா இருக்கேன். என் கூட டைரக்டர் ஒரு பையன் இருக்கான். அப்போ டாக்டர் சொல்றாரு, நான் ராமசாமிங்கிறதுக்காக தான் ஒத்துக்கிட்டேன், ஆனா வந்து பார்த்தப்போ எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு, க்ரௌடே வந்து ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு கொஞ்சம் உறுத்திச்சு மனசை அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன நினைச்சாருன்னா நான் ஒன்னும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்னு நினைச்சாரு. நான் உடனே மைக்கில் ஒத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நான் இதனோட முதல் ப்ராஜெக்ட், இந்த முதல் ப்ராஜெக்டை என்னை நம்பி கொடுத்த என்னோட ஜேசிஐ கிளப்புக்கு நான் தேங்க் பண்ணணும். அதே சமயம் எங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருந்ததுங்கிறதையும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி எங்களுக்கு ஃபார் லேக் ஆஃப் டேஸ் கம்மியா இருந்ததுனால எல்லாத்தையும் கூப்பிட்டு பேச முடியல. இந்த தப்பை நான் ஒத்துக்கிறேன். அடுத்த தடவை நாங்க தப்பை நாங்க நிச்சயமா நிவர்த்தி செய்யறோம், அதுக்கு உண்டான அஷூரன்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ்லயே சொன்ன உடனே டாக்டருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இறங்கி வந்துட்டு ரொம்ப சாரினார். பரவாயில்ல சார், ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்க வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி நான் என்னோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு ஃபீலிங் சார் அப்படின்னு. ஆனா இதை நாங்க ப்ரெஸ்ல நல்லா கவர் பண்ணிட்டோம். அதனால அடுத்த நாள் வந்து டாக்டர்கிட்ட அந்த போட்டோ எடுத்துட்டு போய் காமிக்கிறச்சு. அப்பவும் வந்து ரொம்ப சாரினார். சார் நீங்க மனசுல இருந்து எடுங்க சார், நீங்க சொன்னது ஒரு விதத்துல நல்லதுதான். இப்ப திரும்ப நாங்க கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டா வருவீங்களா சார்? நான் நிச்சயமா வரேன் அப்படின்னு சொன்னாரு. சோ அதே மாதிரி நாங்க என்ன பண்ணோம், திரும்ப வேற ஒரு ஸ்கூல்ல நல்ல டைம் எடுத்து பண்ணோம். இந்த தடவை என்ன ஆகி போச்சு, பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. டாக்டர்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு காமன் சர்வீஸை வந்து அவ்வளவு சிறப்பா பண்றதுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சிச்சுவேஷனை நாங்க கிரியேட் பண்ணோம். இது எதனால சாத்தியமாச்சுன்னா நான் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணதுனாலதான். ஸோ CRA அப்படிங்கிற 3 எழுத்தை பார்த்துருக்கிறோம். கேர், ரெஸ்பெக்ட், அப்ரிஷியேட் அண்ட் அக்செப்ட் அப்படிங்கிறது. அடுத்தது நம்மள்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர் வந்து நமக்கு என்ன விஷயங்கள் வேணாலும் கொடுப்பாருங்க. அவர் அனுபவத்தை பாடமா கொடுப்பாரு, இல்லாட்டினா அவருடைய வார்த்தைகளால நம்மளை வந்து காயமும் படுத்தலாம், நல்ல விஷயமும் சொல்லலாம் இல்லையா? ஸோ வேல்யூ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு வரக்கூடிய கஸ்டமரை வேல்யூ பண்ணணும். இவர் வந்து என்கிட்ட வராரு, இவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வராரு, இவருக்கு நான் நிச்சயமா அவருக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சு நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல அந்த வேல்யூங்கிறத பாக்குறேன். இந்த வேல்யூ அப்படிங்கிறது நம்ம அவங்கள்ட்ட என்ன இருக்குங்கிறத பாக்குறது வந்து சாதாரணமா பார்த்தா முடியாதுங்க. இங்கேதான் வந்து இந்த எம்பத்திங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பயன்படுங்க. அவர் எந்த மனோநிலையில வராரு, அவர் எந்த கஷ்டத்துல வராருங்கிறது இதை பத்தி சொல்றச்சே எனக்கு வந்து சர்வர் சுந்தரம் அப்படிங்கிற திரைப்படம் வந்து என் மனசுல வரத என்னால தடுக்க முடியல. அப்போ நாகேஷ் வந்து சர்வரா இருப்பார் அந்த ஹோட்டல்ல. அப்போ அந்த ஹோட்டலோட முதலாளியோட பொண்ணே கேட்பா, நீங்க என்ன எல்லாத்தையும் இப்படிதான் நடந்துப்பீங்களா, வரவங்க எல்லாம் ஒரே மாதிரியா இருப்பாங்க? அதை ஏங்க கேக்குறீங்க, வீட்டுல சண்டையை போட்டு சில பேர் சாப்பிடறதுக்குன்னு வருவாங்க, அதுக்கப்புறம் இங்க ரொம்ப வந்தா நிறைய பேரை பார்க்கலாம், கொஞ்சம் ஜாலியா இருக்கலாங்கிற மாதிரி சில பேர் வருவாங்க. சில பேர் வந்து ஆபீஸ்ல போட்ட ப்ரெஷர் தாங்காம ஒரு காஃபி சாப்பிடலாங்கிறதுக்காக வருவாங்க. எல்லாருக்கும் அவங்க காஃபி கேட்கற விதத்திலேயே தெரியும், காஃபி கொண்டா அப்படின்னு கேட்டானா நம்ம வந்து அவங்கள்ட்ட ஜாஸ்தி பேசக்கூடாது, கரெக்டா காஃபியை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்ட்டு. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய கஸ்டமர்ஸோட ஃபேஸை வச்சே நாங்க ஐடென்டிஃபை பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி நாங்க என்ன தேவையோ அதை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றச்சு அந்த வேல்யூங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து இதுக்கு படிப்பறிவு தேவையில்லைங்க, அழகா அனுபவமே இருந்தா போதும். இப்போ நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எங்க வேலூர்ல ஒரு முக்கியமான ஒரு ஹோட்டல் ஒண்ணு இருக்கு.
அந்த ஹோட்டல் பேர் வந்து அப்பு ஐயர் மெஸ்ன்னு பேரு. அது வந்து சிஎம்சி. நான் ஏன் அட்ரஸ் சொல்றேன்னா, ஒரு தடவை நீங்க போனோவா அப்படிம்பார். பொங்கல் வட்டாயம் அப்படிங்கறத குறுக்கி சொல்லுவார். சாப்பிட்டுட்டே இருக்கிறச்ச உள்ள வந்து சர்வ் பண்றாரு பாத்தீங்க, அவர் தோசை போடுவார் பாருங்க அந்த மாஸ்டர். அவர்கிட்ட இங்க இருந்து சிவா எனக்கு ஒரு மசால் தோசை, நான் சொல்ல மாட்டேனே அப்படின்னு ஒரு சும்மா அவர் ஒரு இதுவா தன்மையா பேசுவார். சோ இந்த இடத்துக்கு போய் பழகிறச்சே நமக்கு என்ன ஆகும்னா, வெறும் உணவு மட்டும் கிடைக்காம அதையும் தாண்டி அவர் என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சு என்னோட பேசுறாருங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வரும். சோ நாங்க 2 பேருமே வந்து இந்த இருந்து பல விஷயங்களை சொன்னவர் அவர். சோ வேல்யூ வரக்கூடிய கஸ்டமர்ஸ் we have to evaluate தான் இந்த ஒரு விஷயத்தை. அடுத்தது என்கரேஜ் வந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும், நான் வந்து மிஸ்ஸஸ்க்கு புடவை வாங்குறதுங்கிறது ஒரு அல்லாதியான ஒரு விஷயங்க. அதுவும் மிஸ்ஸஸ் அப்ப என்ன பண்ணுவோம், கடைக்கு போவோம். நான் எங்கேயாவது மீட்டிங் போறேன், கோயம்புத்தூர் போறேன், இல்லாட்டினா பாம்பே போறேன் அப்படின்னா மிஸ்ஸஸ் சொல்லிட்டுவாங்க, போயிட்டு வாங்க 2-3 நாள் நீங்க எல்லாமே இருப்பீங்கல்ல, எனக்கு வந்து அதுக்கு வந்து ஏதாவது எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. நான் நேரா போய் அந்த கடையில போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச படம், அவங்களுக்கு வந்து கார்டன் வேலையெல்லாம் ஒரு காலத்துல ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஷோரூம் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க நமக்கு தெரிஞ்ச ஹிந்தியில அவங்கள்ட்ட பேச பேச அவங்க சொல்லுவாங்க. உடனே அப்புறம் வந்து சார் அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே நான் இங்கேருந்து ஃபோன் போட்டு இவங்கள்ட்ட கொடுத்த உடனே அவங்க சொல்லுவாங்க எனக்கு இந்த கலர். ஏன்னா நமக்கு கலர் பிளைண்டு, நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ப்ளூ தான், அவங்களுக்கு வந்து ஸ்கை ப்ளூ, அப்புறம் லைட் ப்ளூ, ஏகப்பட்ட ப்ளூ இருக்கும். அதுல இந்த பார்டர் அப்படிம்பாங்க. இதெல்லாம் மைன்யூட்டா இவங்க சொல்ற அந்த வந்த கஸ்டமரை, ஒரு புடவை வாங்க வந்த கஸ்டமரை விஷயம் ஒன்றும் தெரியாம இருந்தா கூட அந்த லைஃப் பார்ட்னர்ட்ட இருந்து டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி அதை அந்த பிசினஸ் டிரான்சாக்ஷன் முடிக்கிறார் பார்த்தீங்களா, அவர் வந்து he is encouraging me as a customer. இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேங்க. சோ என்கரேஜ் அப்படிங்கிறது ஒரு விஷயம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் கூட பாத்தீங்கன்னா பேஷண்ட் கிட்ட சொல்றச்சே வந்து சில விஷயங்களை ரொம்ப டீட்டெயில்டா சொல்றாரு. என்னோட பையனுக்கு ஆக்சுவலா சின்ன வயசுல பாத்தீங்கன்னா கன்ஜெனிட்டல் டிஃபார்மிட்டி இருந்தது. ரைட் இயர் வந்து உள்ள வந்து அப்படியே இருந்தது. அது வந்து சர்ஜரி ப்ராசஸ்ல தான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணோம். அப்ப அந்த டாக்டர் வந்து ராஜேந்திரன் பேரு, அவர் மயிலாப்பூர்ல இருக்காரு, இஸ் பிளாஸ்டிக் சர்ஜன். அவர் நேட்டிவ் வந்து ஈரோடு, இதுல ராயப்பேட்டா எல்லாம் ஹெச்ஓடியா இருந்து ரிட்டையர் ஆயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்றார் ராமசாமி, இது வந்து இந்த மாதிரி இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்ண போறேன்னா இதை எடுத்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நான் உள்ள இருக்கிற காதை அப்படி வெளியில எடுப்பேன், அதுக்கப்புறம் வந்து கார்ட்லேஜ் போன் எடுத்து அதை வந்து செட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஸ்டேஜஸ்ல பண்ண போறேன் அப்படிங்கறத எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், அப்பாடா. ஸோ நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தப்போ என்னுடைய லெவல் ஆஃப் எனர்ஜியை, என்னோட லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கு எப்படி தன்மையா பேசணுங்கிறத அந்த டாக்டர்கிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவர் வந்து பிஃபோர் சர்ஜரி ஆஃப்டர் சர்ஜரி போட்டோ எடுத்து அதை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் பண்ணார். திரும்ப எங்கேயோ ஒரு மீட்டிங்ல அவர் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணார். அந்த ப்ரோக்ராம்ல ஹி ஷோட் ஆல் என்னென்ன கரெக்டிவ் ஸ்டெப்ஸ்ல என்னென்ன சர்ஜரிஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றச்சு என்னோட பையனோட அந்த இதையும் பார்த்து டிஸ்கஸ் பண்ணப்போ ஐ வாஸ் இம்மன்ஸ்லி ப்ளீஸ்ட். ஸோ இதுதான் வந்து என்கரேஜிங் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல பாக்குறாங்க. அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங். வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட நீங்க வந்து இந்த பிசினஸ் பஸ் காம் வந்து எப்போ கரெக்ட் ஆகும்னா, பஸ்ல ஏறி உட்காந்து கண்டக்டர்கிட்ட டிக்கெட் கொடுப்பா, எங்க போகணும், இந்த பஸ் எங்க போதோ கொடு அப்படின்னா அது வந்து சரியான பதில் இல்லைல்ல. ஸோ எந்த இடத்துக்கு போறோங்கிற தெளிவு கஸ்டமர்கிட்ட இல்லைன்னா நம்ம வந்து as a business people கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டு, இதுதான் சர்வேன்னு சொல்லுவாங்க, அதை கேட்டு அதுல இருந்து நம்ம வந்து we have to get the answersங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம இங்க பாக்குறோம். ஸோ ஹவு டு அட்ராக்ட் கஸ்டமர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரேவ் யூ அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருந்தது, அதை தான் நம்ம பார்த்தோம். கேர், ரெஸ்பெக்ட், அதுக்கு அடுத்தது வந்து அப்ரிஷியேட் அண்ட் அக்செப்ட், அதுக்கு அடுத்தது வந்து வேல்யூ, அதுக்கு அடுத்தது வந்து என்கரேஜ் அப்படிங்கிறது. அதெல்லாம் பண்ணோம்னா
நம்ம கஸ்டமரை நல்லபடியா வச்சுக்க முடியும். அப்போ ஒரு தொழில், அதாவது வியாபாரம் செய்யறவங்களுக்கு என்ன தெரியணும்னா, ப்ரொஃபஷனல் நாலேஜ் வேணும். தன்னிட்ட என்ன பொருள் இருக்கு, எது ஜாஸ்தி விற்குது, எதுக்கு வந்து கஸ்டமர்ஸ் கூட வராங்க அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் நாலேஜ் தெரியணும். ரெண்டாவது ப்ராடக்ட் நாலேஜ்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து ஒர்க் பிளேஸ் நாலேஜ், நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது. இப்ப கூட பாத்தீங்கன்னா வேலூர் வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஹாட் அப்படிம்பாங்க. ஆனா அதே இடத்துல பாத்தீங்கன்னா சாயந்தர வேளையில இந்த ஜலகண்டேஸ்வரர் கோயில் வாசல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த கம்பளி, ஸ்வெட்டர் இதெல்லாம் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து அங்க வந்து விற்கிறாங்க. யோசிச்சு பார்த்தா தெரியும், எதுக்குயா இங்க வந்து விற்கிறாங்க நார்த் இந்தியன்ஸ் அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு வெயில் ஜாஸ்தியா இருக்கோ அதே மாதிரி காலை வேளையில உங்களுக்கு வந்து அந்த இடத்துல பனி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ அந்த இடத்த வந்து இந்த இடமா இருந்தாலும் இது வைக்க முடியுங்கிற ஒரு கான்பிடன்ஸோட வராங்க பாத்தீங்களா. இதுதான் வந்து இந்த ஒர்க் பிளேஸ் நாலேஜ்ங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் பாக்குறேன். அடுத்தது காம்படிட்டர் நாலேஜ். இந்த காம்படிட்டர் நாலேஜ்ங்கிறச்சு நான் இப்போ ரீசெண்டா ஒரு புக்கை படிச்சேன். அந்த புக்ல படிச்ச சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த புஸ்தகமே பாத்தீங்கன்னா ஒரு லவ்லி புக். அது வந்து எழுதினது ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட், SLV மூர்த்தின்னு பேரு. அவர் வந்து அவர்கிட்ட நிறைய பிசினஸ் இதுக்கு வந்து நிறைய இது கொடுத்திருக்காரு, ஐடியாஸ் கொடுத்திருக்காரு. அதை பேஸ் பண்ணி இந்த புக்கை போட்டிருக்கு. அந்த காம்படிட்டர் நாலேஜ் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா, அதுல முதல்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் எபிசோடு எப்படின்னா, ஒரு ஹோட்டல், அது ஒரு கேட்டரிங் பண்றவர் ஒரு ஸ்டேஜுக்கு மேல உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு பாக்குறாரு திருச்சியில. அப்போ திருச்சியில அவர் டிசைட் பண்ணிடுறாரு. டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் எங்க ஹோட்டல் வைக்கலாம் அப்படின்னு திருவெரும்பூர் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு பிளான் பண்றாரு. உடனே ஆரம்பிக்கல, அங்க போய் அப்சர்வ் பண்றாரு, எவ்வளவு ஹோட்டல்ஸ் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்றாரு, எவ்வளவு கஸ்டமர்ஸ் வராங்க, எந்த நேரம் பீக்கா இருக்கு அப்படிங்கறது எல்லாமே நோட் பண்ணிட்டு வர்றாரு. அதை பேஸ் பண்ணி he started his business. ஸோ பக்கத்துல தன்னுடைய திறமையை நம்பி ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு கிரௌடு வருது. அதுக்கப்புறம் சில விஷயங்களை அவர் மிஸ் பண்ணிடுறாரு. எப்படி என்ன மிஸ் பண்றாருன்னா, மற்ற இடங்கள்ல வந்து இந்த மத்தியான டைம்ல வந்து கூட்டம் வந்து ஜாஸ்தியா இருக்கு இல்லையா. அப்போ வெளியில வெயிட் பண்றவங்க சில பேர் யோசிக்கிறாங்க, சில பேர் வந்து இன்னொரு ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அப்ப ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்போ, முதல்ல போட்ட ஹோட்டல்ல வந்து 25 சேரு 25 டேபிள் 100 சேர் இருந்தது. இவர் வந்து என்ன பிளான் பண்றாரு, நம்ம இடம் சின்னதா இருக்கும்ல அப்படின்னு இவராவே நினைச்சிட்டு 20 டேபிளும் 80 சேரும் ஆர்டர் பண்றாரு. அப்புறம் தான் தெரியுது இந்த வெளியில போற கிரௌட்னால எப்படி இவருக்கு பிசினஸ் லாஸ் ஆகுதுன்ட்டு. அப்புறம் அதை திரும்ப வந்து ரெக்டிஃபை பண்றாரு. இது வந்து இந்த காம்படிட்டர் நாலேஜ் அப்படிங்கிறதும், ஒர்க் பிளேஸ் நாலேஜ் அப்படிங்கிறதும், ப்ராடக்ட் நாலேஜ் அப்படிங்கிறதும், ப்ரொஃபஷனல் நாலேஜ்ங்கிறதும் நமக்கு வந்து லைஃப்ல கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா கஸ்டமருடைய நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டமருடைய நாலேஜ் அப்படிங்கிறச்சே எனக்கு ஒரு உண்மையான இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வருதுங்க. நான் வந்து சொல்றது வந்து தூத்துக்குடி பக்கம், இது நம்ம கன்னியாகுமரியில ஒரு மருந்து கடை, ஏதாவது பேர் வச்சுப்போமே, ரமேஷ் ஸ்டோர்ஸ்னு வச்சுப்போம். அந்த ரமேஷ் ஸ்டோர்ஸ்ங்கிறது வந்து தலைமுறையா நடக்குது. அதாவது அவங்க அப்பா நடத்திட்டு இருக்காரு, அதை பையன் நடத்தி பண்றாரு. அவங்க அப்பா பேர் சுப்பிரமணியம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்க எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல மருந்து கடைகள்ல வந்து வியாபாரம் பண்றது வந்து டெய்லி பண்றது மட்டும் பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து மாசத்துக்கு பொருட்களை வாங்குவாங்க. அவங்க மாசத்துக்கு ஒரு தடவை தான் பே பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் ஸ்கீம் வச்சிருக்காரு இவர். அப்ப என்ன ஆகுது, அங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு அம்மா மாசத்துக்கு 2000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, போன் பண்ணி எனக்கு விக்ஸ கொடு, எனக்கு இப்ப 3 மாத்திரை சாரிடோன் கொடு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த பையன்ட்டு கொடுத்து அனுப்பிச்ச பையன் வந்து புலம்புறான், நான் போயிட்டு வர்றது பத்தி இல்லைங்க, சைக்கிள்ல போனா அந்த அம்மா டக்குன்னு காசு கொடுத்தவங்க மாத்திரை கொடுத்தவன் இல்லாம உட்காத்தி வச்சு மோரை கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்க, ரொம்ப டைம் ஆகுதுங்க அப்படின்னு சொல்றச்சு இவர் ஃபீல் பண்றாரு. அந்த மாதிரி அடுத்த நீங்க போன் பண்ணா சொல்லிடுங்க, மினிமம் ஆர்டர் வந்து 250 ரூபா இல்ல 300 ரூபாய்க்கு மேலதான் வந்தாதான் கொடுப்பேங்கிறத சொல்லிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கிறச்சு திடீர்னு அவருக்கு அந்த அம்மாட்ட இருந்து போன் வருது. இவர் போன் எடுக்கிறாரு. அந்த அம்மா இந்த பையன் பேரை சொல்லி, அப்பா நீ எனக்கு இந்த ஐட்டம்லாம் எடுத்துட்டு வாமா, நான் அவர் பேசலாமா, நான் ரமேஷ் பேசுறேன். என்னப்பா ஏதோ மருந்து கேட்டீங்களேன்னு யோசிக்கிறாரு. நம்ம அப்பா இருந்தா இப்படிதான் இருப்பாரு, போய் கொடுத்துட மாட்டாரு, ஏதோ உடம்பு முடியாம தானே கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5வது நிமிஷத்துல அந்த வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டு உள்ள போன உடனே அந்த அம்மா கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்ததுக்கு அப்புறம் வாப்பா உட்காருப்பா, ஏன் தம்பி வரலையா,
பாவம் வெயில வரத கஷ்டப்படுவான்ல, அதனாலதான் வந்த உடனே மோர்லாம் கொடுக்குறேன் அவனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவர் சொல்றாரு, உங்க அப்பா, அந்த அம்மா சொல்றாங்க, உங்க அப்பாவும் எங்க வீட்டுக்காரரும் அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா எனக்கு அப்பவே தெரியும். எவ்வளவோ கடைக்கு இருக்கு, இருந்தாலும் உன் கடைக்கு நான் வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சில கடைகள்ல வந்து நிறைய மருந்து, போலி மருந்துன்னு சொல்றாங்களா, அதனால பயமா இருக்குப்பா. உங்கள்கிட்ட வந்து வாங்குறது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. எங்க வீட்டுல வந்து வேலைக்காரி இருக்காங்க, அவங்களுக்கு இப்பதான் பிரசவம் ஆயிருக்கு. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்ககிட்டயே காசு கொடுத்துரும், அவங்களே வாங்கிட்டு வந்துருவாங்க. இப்போ வந்து குழந்தைய பாத்துக்கிறதுனாலதான் அவங்கள சிரமப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு இதை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு சொல்லி அங்கேயே ஒரு 2000 ரூபாய்க்கு ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. அப்போ வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, வந்த உடனே அந்த பையன்கிட்ட சொல்றாரு, என்ன சார் போய் குடுத்துட்டு வந்துட்டீங்களா சார், இனிமே போவானால இந்த வீட்டுக்கு அப்படின்னு அந்த பையன் கேட்கறான். இல்ல அவங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த பிரச்சனை கொஞ்ச நாளைக்கு தான், இது நம்ம இங்க இருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்காது, அங்க போய் அந்த கஸ்டமர்கிட்ட போய் பேசினதுக்கு அப்புறம் தான்டா தெரிஞ்சது. அடுத்த நீ போறதா இருந்தா போயிட்டு வா, நான் வந்து உனக்கு வந்து கொடுக்க வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் கொஞ்சம், உனக்கு வந்து டிப்ஸ் கொடுக்கறது நான் இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்குறேன், கொடுத்த முறை குடிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்றாராம். சோ இது வந்து கஸ்டமருக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுட்டு அது மாதிரி பண்றச்சு என்னாச்சு, இவருடைய பிசினஸும் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. பாத்தீங்களா, அதுதான் நம்ம முக்கியமான விஷயமா பாக்குறோம். சோ முதல்ல நம்ம செய்யற எந்த பிசினஸா இருந்தாலும் நம்ம அந்த பிசினஸ்ல நம்பி இறங்கணுங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய எம்ப்ளாயிஸ வந்து என்கரேஜ் பண்ணணும். எப்படி இந்த மாதிரி எம்ப்ளாயி வந்து என்கரேஜ் பண்ணார் பாத்தீங்களா. அப்ப அந்த பையன் என்ன சொல்லுவான், அடுத்த போறச்ச வேற யாராவது அந்த நான் போற ரூட்ல வேற யாருக்கா மெடிசன் கொடுக்கணும்னா சொல்லுங்க சார், கொடுக்குறேன் அப்படிமா. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் வந்து எப்படி இருக்குன்னா, அப்போலோ அந்த மாதிரி செயின் ஸ்டோர்ஸ் நிறைய வந்துருச்சுங்க. அவங்க பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அப்போலோல எல்லாருக்கும் நினைச்சிட்டு போறோம். சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா சில ஐட்டம்ஸ் இருக்க மாட்டேங்குது. அதுக்காக இன்னொரு தடவை போகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. வேற இவங்க வந்து என்ன பண்றாங்க, நோட் பண்ணிக்கிறாங்க. நோட் பண்ணிட்டு நமக்கே திரும்ப ஃபோன் பண்றாங்க, இந்த மெடிசன் வந்துருச்சு அப்படின்ட்டு. இப்ப அதையும் அப்போலோ பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா 1ஆம் தேதி ஆச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க, நீங்க வந்து லாஸ்ட் மந்த் நிறைய மெடிசன் எடுத்தீங்க சார், நீங்க கேட்ட மெடிசன்ஸ் எல்லாம் நாங்க வாங்கி வச்சிருக்கிறோம், நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ முதல்ல நமக்கு பிசினஸ் கம்யூனிகேஷன் டெவலப் ஆகிறதுக்கு 2 பேரும் வந்து எப்படி இருக்கை ஓசைங்கிறது 2 பேரும் சேர்ந்து தட்டினாதான் சத்தம் வருமோ, அந்த மாதிரி நம்ம கஸ்டமருக்கு என்ன தேவைங்கிறத நம்ம அவங்கள்ட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு பண்ணணும். சில இடங்கள்ல வந்து புதுசா வர ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நாங்க இப்ப என்ன பண்ணுவோம்னா, எங்க எதுவும் கேள்வி கேட்க மாட்டோம், கையில ஒரு நோட்டை கொடுத்துருவோம். அந்த பையன் போய் மருந்து கடையில போய் he has to collect details. எந்த ப்ராடக்ட் நிறைய போகுது, இதுக்கு காம்படிட்டர் யாரு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் அவனை போய் கலெக்ட் பண்ண வைப்போம். இந்த எக்ஸசைஸ்ல பாதி பேர் வந்து காணாத போயிருவாங்க. என்னையா இது சர்வேன்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு இப்படி படுத்துறாங்களேன்னுட்டு. ஏன் அதை செய்ய வைக்கிறோம்னா, அந்த பையனுக்கு அந்த ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எடுத்த உடனே பையனை வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங்னோ இல்ல இந்த மாதிரி ஃபீல்டு ட்ரைனிங்னோ கொடுக்க முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் அந்த மாதிரி அடிச்சுட்டு போவோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் 1983 ஜாயின் பண்ணப்போ மெட்ராஸ்ல 4 ரெப்ரசன்டேட்டிவ் சீனியர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருந்தாங்க. கிளாஸ் ரூம் ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட வேலை என்னன்னா, அந்த 4 ரெப்ரசன்டேட்டிவ்ஸோடையும் ஒவ்வொரு நாள் தொடர்ந்து வேலைக்கு போகணும். அவங்க ஒவ்வொரு ஏரியா அழைச்சிட்டு போவாங்க. ஸோ அவங்களோட பிளான் பண்ணி போறச்சு பாண்டியன் ஒருத்தர் இருந்தார், MC பாண்டியன். அவரோட நான் ஒர்க் பண்றச்சு அவர் அவர்கிட்ட பாக்குறச்சே ரொம்ப எக்ஸலண்டா ட்ரெஸ் பண்ணுவாருங்க. கருப்பா தான் இருப்பாரு, அந்த டை அழகா கட்டுவாரு. டாக்டர்கிட்ட பேசுறச்சே ரொம்ப அந்த இங்கிலீஷ் எல்லாம் வந்து அப்படியே மெஸ்மரைஸ் ஆயிடும், அப்படியே பார்ப்போம். சோ இதெல்லாம் வந்து நம்ம இவங்ககிட்ட இருந்து கத்துக்கோன்னு சொல்ல முடியாது, பட் நம்மள கத்துக்கணுங்கிறதுக்காக உண்டான எக்ஸ்போஷர் கொடுப்பாரு. அதே மாதிரி ஸ்ரீதர் ராவ்னு ஒருத்தர், அவரோட ஒர்க் பண்றச்சு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு மருந்து கடையில போய் கேட்கற டீடைல்ஸ் அப்படியே கேட்டீங்கன்னா அப்படியே கூட இருந்து அவர் கம்பெனியை பத்தியே கேட்காம எப்படி என்னென்ன டீடைல்ஸ் வாங்கணுங்கிறத அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்து நம்ம சில விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல இவரை பாக்குறேன். சீதாராமன் ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படின்னா, இஸ் a good PRO. யாராவது இந்த டாக்டர் பார்க்க முடியாத ஒரு டாக்டர் பார்க்கணும்னா எப்படி அவங்கள பார்க்க வைக்கணுங்கிற அந்த டிப்ஸ் கொடுத்துறாரு. அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இப்போ முதல்ல சொன்னேன்ல, அந்த டாக்டர்ஸ்க்கு ரிமைண்டர் போட்டேன்னு, அதுக்கு இது சாத்தியமாச்சு. ஸோ நல்ல விஷயங்கள் எங்க இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம கேதர் பண்ணி அதுல இருந்து நம்ம ஒவ்வொன்னா செய்யறச்சே என்ன ஆகும்னா, நம்மளுடைய பிசினஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். இருக்கை ஓசைன்னு பேசியாச்சு. இருக்கை ஓசைன்னா அப்போ 2 கைகள் இணையணும், 2 மனங்கள் இணையணும். அப்படி 2 மனங்கள் இணைஞ்சா அது திருமணம். சோ அந்த திருமணத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குங்க, சப்தபதின்னு சொல்லுவாங்க. அம்மி மிதிச்சு அருந்ததி பாக்குறதுன்னு சொல்லிட்டு. சோ அந்த சப்தபதிங்கிற ஆஸ்பெக்ட்ல இந்த பிசினஸ் கம்யூனிகேஷன்ல நான் பாக்குற விஷயம் என்னன்னா, பிலீவ் இன் யுவர் பிசினஸ், என்கரேஜ் யுவர் எம்ப்ளாயீஸ்,
அடுத்தது ஷேர் இம்பார்ட்டன்ட் அண்ட் ரெலவென்ட் இன்ஃபர்மேஷன் டு யுவர் எம்ப்ளாயீஸ். நம்ம அந்த சில பேர் வந்து பொருளுக்கு ஆர்டர் எடுத்துட்டு வந்துருவாங்க, ஆனா அந்த பொருள் இருக்கா இல்லையா என்னன்னு தெரியாமலே ஆர்டர் எடுப்பாங்கல்ல. ஸோ இட் இஸ் மேண்டேட்டரி தட் வி ஹாவ் டு அப்டேட் அவர் எம்ப்ளாயீஸ் அபவுட் தி கரண்ட் ஸ்டேட்டஸ். அடுத்தது செலிப்ரேட் ஈவன் ஸ்மால். ஒரு சின்ன வெற்றிகள் கிடைச்சா கூட சந்தோஷப்படணும். அந்த சிஎம்சில அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து 50 பாட்டில் வந்த உடனே எனக்கு வந்து சந்தோஷம் இருக்கு பாருங்க. என் மேனேஜருக்கு எப்படி சொல்றேன் ரொம்ப ரியலி பெரிய விஷயம். ஏன்னா அந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அந்த பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸ்ல பார்த்து வந்ததுனால அது வந்து ஒரு அந்த வெற்றி ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்ததுங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதே சிஎம்சில எனக்கு வந்து நிகாடியா ரிட்டார்ட்னு ஒரு ப்ராடக்ட் இருந்தது. என்னோட காம்படிட்டர் வந்து கால்சிகார்ட் ரிட்டார்ட்னு ஒரு ப்ராடக்ட். அந்த கால்சிகார்ட் ரிட்டார்ட்ங்கிற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா டாரண்ட் கம்பெனி. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து டெரர், டாக்டர்ஸ் எல்லாம் அப்படி கையில வச்சிருப்பாரு. அவர் இருந்த வரைக்கும் என்னால அந்த ப்ராடக்ட் உள்ள எடுத்துட்டே போக முடியல. ஆனா அந்த ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ரிக்வஸ்ட் சிஎம்சில ஒர்க் பண்றச்சு ஃப்ரைடேஸ் வந்து பார்ப்பாங்க. அந்த யூனிட் சாயந்தரம் 2 மணில இருந்து பார்ப்பாங்க. நாங்க எல்லாரும் போய் உட்கார்றோம். 2 மணிக்கு போய் உட்கார்றோம். 2 மணில இருந்து வெயிட் பண்றோம். 6 மணி வரைக்கும் யாருமே வரல, எல்லாம் கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு எனக்கு என்னமோ தோணிச்சு, சரி நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 6:30 மணிக்கு சேஷாத்ரி டாக்டர் வராரு. ராமசாமி இங்க உட்காந்துருக்கீங்க சார், உங்களை பாக்குறதுக்கு தான் சார், ப்ளீஸ் கம். சாரி, ஒரு பெரிய மீட்டிங் ஒண்ணு முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நான் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்காக என்கிட்ட என்னென்ன விஷயம் வாங்கணுமோ வாங்கினாரு. டோன்ட் வரி, ஐ எம் கிவிங் a request for your நிகாடியா ரிட்டார்ட் அப்படின்னு சொல்லி அந்த ரிக்வஸ்ட் எழுதி கொடுத்து அதை பேஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை கொஞ்சமா குவான்டிட்டி போட்டு என்ன பண்ணாங்க. அப்போ சிஎம்சில ஒரு இடத்துல வந்து ஒரு ரேக் ஒன்று இருக்கும், நியூ ப்ராடக்ட் இன்ட்ரடக்ஷன். அதாவது புதுசா என்னென்ன ப்ராடக்ட் வந்திருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ங்கிறத டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதை பார்த்த உடனே அங்க அந்த நிகாடியா ரிட்டார்டை பார்த்த உடனே வந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க. அப்படியே நின்று ஜம்முன்னு ஒரு குதிச்சேன். அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். இது எதனால சாத்தியமாச்சு? எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இருந்து அந்த டாக்டரை பார்க்கணுங்கிறதுக்காக தான். அவர் நான் என்ன அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சாருங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லயே அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக பண்ணாரு பாருங்க. அதுதான் இப்பவும் we are in good contact. ஸோ ஈவன் செலிப்ரேட் ஈவன் ஸ்மால் விக்டரிஸ்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது நோ யுவர் கஸ்டமர். நம்ம வந்து யார்கிட்ட பேசுறோம், எந்த ப்ராடக்டை பத்தி பேசுறோம் அப்படிங்கறது கண்டிப்பா தெரியணும். அதே மாதிரி சில இடங்கள்ல வந்து வரக்கூடிய கஸ்டமருடைய மைண்ட் செட் எப்படிங்கறத கொஸ்டின்ஸ் மூலமா கேட்டுதான் பண்ண முடியும். அதுக்கு இந்த கம்யூனிகேஷன், பிசினஸ் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. கண்ட்ரோல் யுவர் எக்ஸ்பென்சஸ். நம்ம வந்து இது கண்ட்ரோல் யுவர் எக்ஸ்பென்சஸ்ங்கிறத நான் எப்படி பாக்குறேன்னா, போத் மானிட்டரி ஆஸ் வெல் அஸ் யுவர் வேர்ட்ஸ். தேவையில்லாத விஷயத்த பேசாம எது தேவையோ அதை மட்டும் பேசி, அதே மாதிரி எந்த எக்ஸ்பென்சஸ்ல என்னென்னலாம் அனாவசியமா செலவழிக்காம கொஞ்சமா செலவழிச்சு சின்ன கல்ல பெத்த லாபம்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களால நிறைய விஷயங்கள் செய்ய முடியுங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. லாஸ்டா ஃபைட் இட் அவுட் வித் கரேஜ். ஏதாவது ஒரு இது வந்துருச்சா, ஃபெயில்யூர் வந்துருச்சா, accept the reason, first accept the failure and rework and break the problem with your courage. ஸோ இந்த 7 விஷயங்கள், சப்தபதிங்கிறத 7 விஷயங்கள், இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இந்த பிசினஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம பல விஷயங்களை சாதிக்க முடியுங்கிறத சொல்லி ஐ எம் ஹேண்டிங் ஓவர் த ஃப்ளோர் பேக் டு சேர்மன். தேங்க்யூ சேர்மன், ஓவர் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன சொல்கிறதுனே தெரியல. வீரசேகரன் சார் சொல்கிற மாதிரி எக்ஸலண்ட், ஃபேபுலஸ், ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேங்க்யூ, இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் இருந்துச்சு இன்றைக்கி செஷன். என்னுடைய ஃபீட்பேக்கை நான் முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஃபீட்பேக் முன்னாடி எப்பொழுதும் போல் இன்றைய பயிற்றுனரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். பயிற்றுனரை பற்றிய அறிமுகம் நம்ம அனைவருக்கும் பரிச்சயமான நபர் இருந்தாலும் இன்றைய பயிற்றுனரை பற்றிய சிறிய அறிமுகம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அந்த ஃபீல்டில் ஒரு டிகேட், ஒரு கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலே அந்த ஃபீல்டில் வந்து ஒரு அனுபவம் கொண்ட ஒரு நபர். சார் மியூட் பண்ணிங்க சார், அந்த சைடில் நாய்ஸ் கேட்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் குறிப்பாக மெடிசன் இண்டஸ்ட்ரி,
ஃபார்மஸ்டிக்கலில் வந்து ஒரு 30 வருடங்களுக்கு மேலே முன்னணி நிறுவனங்களில் அனுபவம் கொண்ட ஒரு நபர். பயிற்சித்துறை மேல் உள்ள ஆர்வத்தின் காரணமாக ஜேசிஏயில் தன்னை இணைத்து கொண்டு ஜேசிஏல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் இந்திய லெவலில் நேஷ்னல் லெவலில் ஜேசி இந்தியாவின் நேஷ்னல் ட்ரெயினர் அவங்க. பல ட்ரெயினர்ஸ்க்கு வந்து ஒரு முன்னோடியாக ஒரு மென்டராக இருந்து வந்துட்டுருக்காங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலுமே அதை வந்து ஒரு திரைப்படத்தோடு மிங்கிள் பண்ணி சொல்லக்கூடியது, பாடல்களோட மிங்கிள் பண்ணி சொல்கிறது, அதை உதாரணமாக சொல்கிறது வந்து இவங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ஜேசி இந்தியாவில் அதாவது ஜோன் லெவலில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. இபிஎஸ், ஸ்பீச் கிராஃப்ட்டு, பிஸ்னஸ் ஐடியாஸு, ஸோ இது மாதிரி நிறைய எடுத்துகிட்ருக்காங்க. ஓய்வு பெற வேண்டிய காலத்தில் கூட ஓய்வு எடுக்காமல் தொடர்ந்து பயிற்சிகள் நிறையா எடுத்துகிட்டு இருக்காங்க. பள்ளி, கல்லூரி, இன்னும் கார்ப்பரேட்ஸ் கூட நிறையா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிக்கில் ஃபவுண்டேஷன் அப்படின்ற அமைப்பில் பல்லாயிரம் கணக்கான மாணவர்களுக்கு பயிற்சிகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ கல்லூரிகள்லேயும் நிக்கில் ஃபவுண்டேஷன் மூலயமா ஸ்கூல் மட்டும் இல்லாமல் கல்லூரிகள்லேயும் பயிற்சிகள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. நட்புலரி ஆரம்பித்த முதல் நாளிலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து நட்புலரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு மாதத்திலும் வழங்கப்படும் தலைப்பின் கீழே மிகச்சிறப்பாக பயிற்சிகள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. நட்புலர் இல்லாத மற்ற தளங்களிலும் இணையவழி தளங்களிலும் தொடர்ந்து சேவை மனப்பான்மையோடு பயிற்சிகள் நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை ஜேசிஹெச் வி ராமசாமி சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நட்புலரி பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் சார். லோகநாதன் சார் நீங்கள் மியூட் பண்ணிங்க சார். தொடர்ந்து பிறந்தநாள் ஃபவுண்டர் சார், உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஆடிபிள் லோவாக இருக்குது சார். சார் கேட்குதுங்களா சார்? கேட்குற மாதிரி இருக்கு சார். கேட்கலைங்களா? இப்போ ஓகே சார், கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சார். சரிங்க சார், ரைட் சார். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், சுப நிகழ்ச்சிகள், திருமண நாள் கொண்டாடும் நபர்கள் யாராவது இந்த தளத்தில் இருந்தால் சொல்லலாம். இல்லைன்னா இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நட்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிற நபர்கள் ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக பிருத்திவிராஜன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். ஐயா, இனிய நட்புலரி காலை வணக்கம். ஐயா ராமசாமி ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு வகுப்பு எடுத்ததுக்கு எனக்கு ஒரு எப்போ இவர் வந்தாலும் ஒரு தனி உற்சாகம் வரும். ஏன்னா நான் வேலூரை சேர்ந்தவன், வேலூர் ஒடுகத்தூரை சேர்ந்தவன். இவர் எப்போ பேசினாலும் வேலூரை குடிப்பதாக இருக்க மாட்டாரு. நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. முக்கியமானது நம்ம தப்ப செய்து தப்புன்னு ஒத்துக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எனக்கு இதுவரை என்னுடைய வாழ்க்கையில இதை கடைபிடிக்காத இருந்தது நிறைய இழந்திருக்கேன். தப்புன்னு ஒத்துக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அடுத்து நம்ம சர்வசுந்தரம் படத்தினுடைய நாகேஷனுடைய இதெல்லாம் சொன்னாரு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அருமையாகவும் இருந்தது. அவருக்கு மிக மிக நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி 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 லோகநாதன் சார். பிருத்திவிராஜன் சார், நீங்கள் பேசலாம் சார். தேங்க்யூ ஃபவுண்டர் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. அதாவது வேட்டையாடுறது எப்படி வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கம் வந்து கிளாஸ் எடுத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி மார்க்கெட்டிங் பொறுத்த மட்டும் எல்லாருமே வந்து ஒரு பெஸ்ட் மார்க்கெட்டர்னு சொல்ல முடியாது, பெஸ்ட் சேல்ஸ் ரெப்னு சொல்ல முடியாது. யாரும் வந்து மெடிக்கல் ரெப்பா இருந்தாங்களோ, அது இப்போ எப்படின்னு தெரியல, ஒரு பீரியட்ல நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய சீனியர்ஸ் சார் மாதிரி உள்ள பர்சனாலிட்டிஸை நான் பார்த்த காலம் வந்து ஒரு காலம்னு சொல்ல முடியும், பொற்காலம்னு சொல்ல முடியும். அதாவது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 40 வருஷத்துக்கு மேலே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கேரியர் பண்ணவங்க. ஸோ ஏன்னா இதனால வந்து நான் அப்படி சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எல்லாருமே. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டிங் வந்து ஃபார்மசிட்டிக்கல் ப்ராடக்டை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டாக்டர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு டாக்டரும் ஒரு டைமில் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க.
பட் நான் கார் மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கேன், ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கேன், மற்ற ப்ராடக்ட் நிறைய பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் இப்போ நம்ம எப்போ போறோமோ அப்போதான் டைமிங். ஒன்றும் பெருசாலாம் கஸ்டமர்ஸ் பண்ண மாட்டாங்க, முகம் சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் ஃபார்மசிட்டிக்கல் இப்படி கிடையாது. நான் உயிர் போகிற அவசரத்துக்காக உள்ள பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி இதில் இருப்பாங்க, மெடிக்கல் ஏஜென்சியில் இருப்பாங்க. அப்போ ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து எப்போ அலோவ் பண்ணணுமோ அப்போ தான் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு டாக்டரும் ஒரு இந்த கிழமையில் இந்த டாக்டர் இந்த டைமிங் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு மைண்டில் வச்சுட்டு அவங்க ஒர்க் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க தன்னுடைய ஒர்க்கை. ஒரு 10-11 மணிக்கு மேலே ரிலாக்ஸாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் மிட் நைட் தாண்டி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய இது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் முகத்தில் அப்படி தூக்கி ஓரமாக வச்சுட்டு டாக்டர்ஸ்ட பேசும்போது அந்த கனிவான ஒரு லாங்குவேஜ், அந்த முகம், அந்த பேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். ட்ரெஸ்ஸிங் வந்து சான்ஸே இல்லை. மெடிக்கல் ரெப் அப்படின்னா டு த கோர் அவங்க தான், மார்க்கெட்டிங்காக அவங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்ல முடியும். மற்ற ப்ராடக்ட் எது விற்கிறவங்களா இருந்தாலும் அதிகமான ஆளை பார்க்க மாட்டாங்க. இவங்க அப்படி இல்லை, நிறைய ஆட்களையும் பார்க்கணும், நிறைய நாலேஜும் வச்சுக்கணும், பொலைட்டாக பேசணும். அது மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்ட்ராக்டா அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்ட்ராக்டா வந்து பிசினஸ் கம்யூனிகேஷன் கொடுத்தது வந்து ரொம்ப அருமையான விஷயம். ஆக்சுவலி இதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம ரீடெலிகாஸ்ட் பண்ணும்போது நிறைய மெடிக்கல் ரெப், நிறைய மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பயன்படும். தேங்க்யூ ஸோ மச் சார். நற்பொழுதுக்கு ஒரு நல்ல இன்புட் கொடுத்துருக்கீங்க. இந்த மந்தோட டாபிக்ல ரொம்ப அருமையான ஒரு செஷன் சார் இது. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நாங்கெல்லாம் பாக்கியசாலிகளாக கற்றுருவோம் சார், நான் அதை அட்டன் பண்ணதில்லை. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்காக கூடுதலா 2 அக்ரோனிம் சார். நோ அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, எண்ட் அப்படிங்கிறது எஃபர்ட்ஸ் நெவர் டை. தேங்க்யூ. எக்ஸலன்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ராமசாமி சார். ரமேஷ் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். பிருத்திவிராஜன் சார், நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நற்புலரி ராமசாமி சார் எப்பவுமே ஒரு திரைப்படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அவருடைய செஷன். ரொம்ப கலோக்கியலா, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அது எப்படி கொடுக்கலாம் ஒரு குழந்தைக்கெல்லாம் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஆடதோட கஷாயம் கொடுத்துட்டு நீ சாப்பிட்டேன்னா ஒரு ஆரஞ்சு மிட்டாய் தருவேன் அப்படிம்பாங்க. அதை குடிச்சிட்டேன்னாக்க அந்த மாதிரி அதை மிக்ஸ் ஆகி ஒரு மருந்து போற மாதிரி ஒரு அவருடைய கம்யூனிகேஷனே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங்கிறதே ஒரு பிஸ்னஸ் தான். அந்த பிஸ்னஸ் கம்யூனிகேஷனை சக்சஸ்ஃபுல்லா பண்ற ஒரு பர்சன் ராமசாமி சார்னு சொல்லலாம். நடுப்புற அவருடைய கதையில என்னோட பேர் ரமேஷ் டூர்ஸ் அப்படின்ட்டு என்னோட பேரை யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல இந்த காம்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தலைப்பும் வேற வேற டைமென்ஷன்ல வரும். இன்னைக்கு வந்தது வேற டைமென்ஷன். நம்மளுடைய ஒரு பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல்ல இருந்து ஒரு மெடிக்கல் ரெப்பாக ஒரு டாக்டராக எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் மல்டிபிளா சொல்லி அந்த விஷயத்தை ஒரு எம்பசைஸ் பண்ண முடியுமோ ஒரு ட்ரைனிங் மெத்தடாலஜி, ஒரு டிஃப்ரெண்டான ட்ரைனிங் மெத்தடாலஜில சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சூப்பரான ஒரு செஷன். ஐ என்ஜாய்ட் எ லாட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். ராமசாமி சார், நீங்கள் மொத்தமாக எல்லாருமே சேர்த்து கடைசியாக நீங்கள் தேங்க்யூ சொல்லிக்கலாம். உங்களுக்கு ஒரு நம்ம சிஸ்டம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏற்புரை வழங்குறதுக்கு ஒரு நிமிஷம் நம்ம வழங்குகிறோம். நன்றி ரமேஷ் சார், நன்றி ராமசாமி சார். அடுத்ததாக லாவண்யா மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் இனி காலை வணக்கம் சார். ரொம்ப சூப்பரா இருந்தது. பிசினஸ் கம்யூனிகேஷன்ல அந்த 7 பாயிண்ட்ஸ் மாதிரி வச்சு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இன்சிடென்ட் வச்சு கனெக்ட் பண்ணி சொல்லிங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. ஸோ எவ்வளோ கேர்ல இருந்து என்கரேஜ் பண்றதுலேருந்து அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. சில இடத்துல அந்த ஒரு பேஷண்ட் வந்து கொண்டு போய் அவங்களுக்காக டேப்லெட் கொடுக்கறதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க எவ்வளவு கன்சர்னா இருந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டே இவர் அவருக்கு பெர்மிஷன் கொடுத்தது எல்லாமே நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் லாவண்யா மேம். வீரசேகரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அன்புகளுமே சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கம். ராமசாமி சார் அவங்களுக்கு சொல்லணும்னா அவங்க சொல்லி இருக்கிறது எனக்கு ஒரு பாடல் தான் ஞாபகம் வந்தது. கமல் பாடினது, மனிதர்கள் புரிந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானதுன்னு அந்த பாடல் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. In your words, I am copying your words, sir, in a novel way. Like I would like to write a letter to you that in Narpulari we are all newborn babies. Please come and take care with nurture us with your care and experience.
அதைத்தான் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா உணவுல நீங்க போய் சாப்பிட்டுட்டு உணவை மட்டும் சாப்பிட்டுட்டு வராம உறவையும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க. பார்டர் சாரியோட பார்டரை போய் வாங்குறப்ப பார்டரை தாண்டி அன்பையும் வாங்கிட்டு வர்றீங்க. வெறும் சேலையோட பார்டரை மட்டும் பாக்குறதுக்கு பதிலா பார்டரை தாண்டி அன்பையும். இப்படி இருக்கிறதுனால மை ரெக்வஸ்ட் இஸ் கம் அண்ட் கிவ் அஸ் யுவர் அமுதத்தை அன்றாடம் தாருங்கள் என்ற அன்பு வேண்டுதலோடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வீரசேகரன் சார். அடுத்ததாக சிவகணி மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். சிவகணி மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் மேம். அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் சார். செஷன் எக்ஸலண்டா இருந்தது சார். ரொம்ப இயல்பா எப்போதும் போல கொண்டு போனீங்க. அதாவது உங்களோட செஷன் கேட்டோன்னா அந்த இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு போயிடுவீங்க. அந்த சீன் அப்படியே நம்மளுக்கு இம்பாக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி இருக்கும் அந்த ஃபீல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த லெட்டர் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த கையெழுத்து நம்மளை எந்த இடத்துல கொண்டு போய் விடுதுன்னு பாருங்களேன். ஒரு லெட்டரை நம்ம எந்த மாதிரி எழுதுறோம் அப்படின்னு யோசிச்சு நீங்க எழுதும் போது அவங்க கூப்பிட்டு இவங்கதான் அவங்க எழுதுனது அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு ப்ரௌடுக்கு வரும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட். இப்போ யாருன்னே தெரியாது எனக்கு. நேற்று நடந்த இன்சிடென்ட் யாருன்னே தெரியாது. அவருக்கு 65th பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பேனாலாம் கொடுத்தாங்க எங்க ஆபீஸ்ல. அந்த சார் நல்ல சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணுவாராம். அவர் பேசுறத வச்சே நான் அவருக்கு ஒரு கவிதை எழுதி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவரு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்க எழுதினது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்தது நீங்க சொன்ன ஒரு ஃபீல். ஒரு எழுத்து எந்த இடத்து எப்படி ஒரு வணிகத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அந்த 7 பாயிண்ட் தான். அந்த 7 பாயிண்ட்டை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க அப்படிங்கறத அழகா சொன்னீங்க. அதுக்கு ஒரு 2 வரியில ஒரு கவிதை எழுதிட்டேன். 7 வழிகளில் ஏற்றம் கண்டிட வாழும் வாழ்வில் வணிகம் தொடர்ந்திட எழுவாய் நாளும் வானவில் வண்ணமாய் எடுப்பாய் ஒன்னில் சேவையே வணிகமாய். இதுதான் சார். நல்லா இருந்தது சார். ஒரு அரை மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப அழகா கொண்டு போனீங்க. வாய்ப்பிற்கு நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் கவிதை சிவகணி மேம். இன்று செஷனோட ஏற்புரை, சாரோட ஏற்புரைக்கு முன்னாடி என்னுடைய ஒரு ஃபீட்பேக்கு. இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு எடுத்ததோட ஃபேண்டாஸ்டிக், ஃபேபுலஸ், எக்ஸலண்ட் நான் சொன்னேன். ஏன் அதை சொன்னேன் அப்படின்னா, அதாவது இந்த டாப்பிக்கை வேறு ஒரு பரிமாணத்தில் இன்றைக்கி சார் கொடுத்துருந்தாங்க. அதாவது பிஸ்னஸ் பீப்புளாக மட்டும் இந்த செஷனை அட்டன் பண்ணணும், இல்லை இந்த செஷனை புரிஞ்சுக்கணும் அப்படின்ல. அதாவது பிஸ்னஸ்னு அங்கே கஸ்டமரும் இருக்காங்க, செல்லரும் இருக்காங்க. ஒரு கஸ்டமராக நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றது கூட இந்த செஷனில் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி தான் இந்த செஷனோட விஷயம். நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதாவது இது வரைக்கும் ராமசாமி சார் செஷன்னாலே ஃபேண்டாஸ்டிக்காக தான் இருக்கும். ஆனால் எனக்கு இது வரைக்கும் நான் ராமசாமி சார் செஷன்லேயே எனக்கு ஒன் ஆஃப் த ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் செஷன் தான் இன்றைக்கி சொல்லலாம். அந்தளவு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போது உங்களுடைய ஏற்புரைய ஒரு நிமிடத்துக்கு நீங்கள் வழங்கலாம் சார். நன்றி சார். ரொம்ப சிறந்த, அதாவது ஒவ்வொரு தடவையும் நீங்க மாசம் ஒவ்வொரு டாபிக் யோசிக்கிறச்சே வித்தியாசமா இருந்தது. இதுக்கு முன்னாடி பேசினதுக்கெல்லாம் கூட நான் அவ்வளவு மெனக்கிடல. ஏன்னா அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் உணவாகட்டும் உறவாகட்டும். இந்த பஸ்காம் அப்படின்னு பார்த்த உடனே என்னடா அது வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிறச்ச கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி சில விஷயங்கள் தேவைப்பட்டது. ஸோ அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேனான்னு பார்த்தேன். ஆக்சுவலா டெல்டாக்கு ஒரு கை ஓசைன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்து அதை இங்கே கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி ஐ ஹாவ் கான்ஃபிடன்ஸ் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ். அது தட் கம்ஸ் ஹேண்டி. அது எல்லாத்தையுமே நான் சொல்லலைன்னா கூட எந்த இடத்துல இதை ஆப்டா சொல்லணுங்கிற அந்த ஒரு நுணுக்கத்தை எனக்கு இந்த நட்புறவு கற்றுக் கொடுத்துருக்குங்க. கிட்டத்தட்ட மாசம் நம்மளும் ரொம்ப டிராவல் பண்ணிட்டே வரோம். ஒவ்வொருவரையும் பண்றச்சே புதுசான மெத்தட்ஸ் ட்ரை பண்றோமா, அது நல்லா ரிசீவ் ஆகுது. ஸோ அது பார்க்கறச்சே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச் ஃபார் த வெரி நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் என்கரேஜிங் ஆடியன்ஸ்.
எக்ஸ்ட்ராடினரியா போப்பாங்க. எனக்கு வந்து கண்டினியூஸா நான் ஆரம்பிச்சதுலேருந்து வீரசேகரனும் பிருத்திவிராஜனும் போட்டு பட்டையை கிளப்பிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ வந்து ருசிச்சு பார்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ நட்புலரி டீம் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து எப்படியும் மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா வருவேன். தேங்க்யூ வெரி மச். ஓவர் டு யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு நல்ல வர விஷயங்கள்லாம், நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு பயிற்சி துறையில் ஒரு நம்பர்னு சொல்லக்கூடிய நபர்கிட்டருந்து இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் ஒரு முறை நட்புலரின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்திக்கிறோம் சார். நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச் சார். நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் ஒரு மிகச்சிறப்பான நாள் தொடக்கத்தை தந்த இன்றைய நாள் பயிற்றுனருக்கு நட்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை வெளிப்படுத்திட்டு, தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்திருக்க அனைத்து நல்லவங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லவங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லவங்களுக்கும் நட்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை வெளிப்படுத்துகிறோம். மீண்டும் ஒரு நல்ல செஷனில் நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.